லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தோம். துரை வந்து வெற்றிட்ட நாளையிலருந்து ட்ரெய்னிங் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ இப்போ வந்து பீச்ச காட்டுறாங்க. அங்க துரை வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நம்ம வெற்றி காலையிலேயே வந்து அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எப்பன்டா எந்திரிப்பாருன்னு. கண்ண தொறந்து பார்க்குற துரை, வெற்றிய பார்த்ததும் ஒரு பேப்பரும் பென்னும் எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அத எடுத்து கொண்டு வந்து வெற்றி குடுத்ததுக்கப்புறம், ஒரு லிஸ்ட் எழுதி குடுத்துட்டு, "இதுல இருக்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வாடின்னு" சொல்லிர்றாரு. வெற்றியும் உடனே வாங்கிட்டு வர்றாரு. அது எல்லாமே சாப்பாடு ஐட்டம். துரை என்ன சொல்றாருன்னா, "நான் உனக்கு 3 ரவுண்டு வைப்பேன். இந்த 3 ரவுண்ட்ல ஏதாவது ஒரு ரவுண்ட்ல நீ ஃபெயில் ஆயிட்டாலும், அதுக்கப்புறம் என்ன திரும்பியே பார்க்கக்கூடாது. அப்படியே போயிரணும். ஆனா, ஒரு வேளை நீ பாஸ் பண்றன்னா, அது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நீ பாஸ் பண்ணலன்னா, உனக்கு நான் ட்ரெய்னிங்கும் குடுப்பேன். அந்த ஸ்டார் ஷேப் ஃபார்ம்ல நான் சைனும் பண்ணுவேன்" அப்படின்ட்டு சொல்லிர்றாரு. இப்போ ரவுண்ட் 1. ரவுண்ட் 1 என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர்ற எல்லா வியூவர்ஸ்க்குமே ரொம்ப நன்றிங்க. நம்ம இப்போ ஹார்ட் பீட் 3 யோட சீரிஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கும் உங்க சப்போர்ட்ட குடுங்க. அது மட்டும் இல்லாம, நம்மளுடைய கருத்து கணிப்புக்கு எல்லாத்துக்குமே, அதாவது போல் எல்லாத்துக்குமே வந்து ஓட்டு போடுற எல்லா வியூவர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க இப்போ ரவுண்ட் 1 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரவுண்ட் 1ல அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த பொட்டலத்தில ஒண்ண ஓப்பன் பண்றாரு. அதுல தோசை இருக்கு. அத சாப்பிட ஆரம்பிச்சுடுறாரு. சாப்பிட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, மீதி இருக்கிற அந்த டப்பாலாம் இருக்கு இல்லையா? அத ஓப்பன் பண்ண சொல்றாரு. ஓப்பன் பண்ணிட்டு, அதில எல்லாமே சாப்பாடு டிஷ் தான். அத ஓப்பன் பண்ணி ஒரு சிலத ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு சொல்லணும். இன்னும் ஒரு சிலத வந்து சாப்பிட்டு பார்த்து, துரை கேட்கிற கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணணும். ஸோ ஸ்மெல் பண்ணி பார்க்குறது நம்ம வெற்றிக்கு ஏற்கனவே நல்லாவே வரும் இல்லையா? ஸோ அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாரு. ஸோ அத ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஏதோ கரெக்ட்டா சொல்றாரு. அப்புறமா துரை ஏதோ கொஸ்டின்லாம் கேட்குறாரு. அதுக்கு வெற்றி வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுல வந்து ஒரு சிலதுல ஓரளவுக்கு ஆன்சர் பண்றாரு. எக்ஸாக்ட்டா ஆன்சர் பண்ணல. துரை வந்து அத இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்றாரு. உதாரணத்துக்கு அந்த மீன் வந்து அதில வந்து ஒரு ஸ்கின் இருக்கும். அதுக்கு அடியில இருக்கிறத நல்லா கழுவணும். அப்படி கழுவாம பண்ணிட்டாக்கா, இப்படிதான் ஏதோ கசப்பு டேஸ்ட் மாரி ஏதோ சம்திங் இருக்கு போல இருக்கு. அப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இப்ப நம்ம வெற்றி கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நம்ம பாஸ் ஆயிட்டோமா இல்லையான்ட்டு. ஆனா, துரை வந்து அந்த ரவுண்ட பாஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாரு. ஸோ நம்ம வெற்றிக்கு பயங்கர ஹாப்பி. அடுத்ததா ஈவினிங் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததா நமக்கு ரெசார்ட்ல கிச்சன காட்டுறாங்க. அங்க ரொம்ப பரபரப்பா வேலை நடந்துட்டு இருக்கு. வெற்றியும் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்க சாப்பாடுக்குள்ள ஆர்டர் குடுக்க வர்ற பாண்டி வந்து வெற்றிட்ட "எப்படி போச்சு உன்னோட அந்த ட்ரெய்னிங்லாம்?" அப்படின்னு கேட்கும்போது, வெற்றி வந்து "மாஸ்டர் எனக்கு 3 ரவுண்ட் வைக்க போறாரு" அப்படின்னு சொன்னோனே, ரவுண்ட் என்னன்னா அவரு ட்ரிங்க் பண்ற ரவுண்ட் நெனச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் நம்ம வெற்றி வந்து, "யோவ் பாண்டி அப்படிலாம் இல்லையா?" அப்படின்னு சொல்றாரு. "இது வந்து டெஸ்ட்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதுல 1 வந்து நான் இப்போ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டேன். ஸோ அடுத்து இன்னும் 2 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இத வந்து அந்த சைடா போற விக்கி வந்து கேட்டுர்றாரு. "என்ன எத பத்தி பேசுறீங்க?" அப்படின்னோனே, பாண்டி வந்து சொல்ல மாட்டேங்காரு. ஆனா வெற்றி வந்து டைரக்ட்டாவே சொல்லிர்றாரு. "நான் வந்து ஒரு ஸ்டார் ஷெஃப் காம்படிஷனுக்காக ட்ரெய்னிங் எடுக்க போறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாரு. உடனே விக்கி பயங்கர அப்படியே ஸ்மைலி ஃபேஸ்ல, "அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம் தான்" அப்படின்ட்டு சொல்றாரு. "ஏதாவது டவுட்னா நீ என்கிட்ட கேட்கலாம். ஏதாவது ஹெல்ப்னாலும் என்ட்ட கேட்கலாம். நான் கண்டிப்பா பண்ணுவேன்லாம்" சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே. "கிச்சன் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ உனக்கு ட்ரெய்னிங் எடுக்கணும்னா நீ போய் எடு" அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாரு. சொல்லிட்டு அவரு போயிர்றாரு. பாண்டியும் வெற்றியும் இவ்ளோ நல்ல பையனாடா இவன்! நம்மள இவன போய் தப்பா நெனச்சுட்டோமே அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா விக்கி வந்து கிச்சன்லேருந்து கிளம்பி வெளிய வந்து நெடுமாறன்ட்ட ஃபோன் பண்ணி, வெற்றி வந்து ஸ்டார் ஷெஃப் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறத பத்தி சொல்றாரு. நெடுமாறன் என்ன சொல்றாருன்னா, "இதெல்லாம் நெனச்சு டென்ஷன் எடுக்காத. ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சாலே அதுக்கப்புறம் வந்துட்டு அவனே வந்து அடிச்சு புரண்டு ஓடிருவான்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஆனா நம்ம விக்கி, "நான் ஸ்டார்ட்டிங்ல வந்து சீரியஸா எடுக்கல. ஆனா இப்போ ஒரு ஸ்டார் ஷெஃப்ட்ட ட்ரெய்னிங் எடுக்க போறேன்" அப்படின்னு சொன்னதும் நெடுமாறன் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. அடுத்து அவருக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது. இந்த சைட்ல இருந்து விக்கி வந்து, "ஹலோ சார், சார் நீங்க இருக்கீங்களா? இருக்கீங்களான்னு?" கேட்குறாரு. ஆனா அவரு அப்படியே வந்து ஸ்டில்லா நிக்கிறாரு. பாஸ் ஆயிடுறாரு. அவருக்கு வந்து ஒண்ணுமே வந்து பேச்சே வரமாட்டேங்குது ஷாக்ல. அடுத்ததா ரெசார்ட்ல இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்கள ரியா, ராஜன், உத்தமன் இவங்க எல்லாரும் வெல்கம் பண்றாங்க. அப்புறம் அவங்களோட ரூம வந்து உத்தமன், ராஜன்லாம் போய் காட்டுறாங்க. அங்க விக்கி, வேணிலாம் வந்துட்டு ஏற்கனவே வந்து கெஸ்ட் கிட்ட போய் என்னென்ன ஃபுட் வேணும்னோ ஆர்டர்லாம் எடுத்து வராங்க. அத வந்து உத்தமனே வந்து தானே போய் ஒரு சில ரூம்ல போய் சர்வ்லாம் பண்றாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. உத்தமன் இந்த விஷயத்த ராஜன்ட்ட சொல்றாரு. கெஸ்ட்டுக்கு சாப்பாடு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஈவினிங் சாப்பாடுக்காண்டி அவங்க ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. அப்புறமா ராஜன் வந்து அப்ரிஷியேட் பண்றதுக்காக கிச்சனுக்கு போறாரு. அங்க வந்து எல்லாத்துட்டயும் நீங்கலாம் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்றாரு. இப்ப இன்னைக்கு கொஞ்சம் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஈவினிங்கும் அது மாரி நம்ம ஓரளவு சமாளிச்சிடலாம். ஆனா நாளைக்கு ஈவினிங்குள்ள டின்னர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு சொல்றாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்துருவாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் வெற்றி போய் பர்மிஷன் கேட்காரு. அந்த ஒரு நாளைக்கு. ராஜன் என்ன சொல்றாருன்னா, "எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டேன்னு உனக்கு தெரியல" அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா விக்கி என்ன சொல்றாருன்னா, "பரவால்ல போட்டும். நான் பார்த்துக்கிறேன். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாரு. வெற்றி எப்போவாவது அந்த மாரி பர்மிஷன் கேட்பான். ஏதோ இம்பார்ட்டன்ட்னால தான் கேட்குறான் அப்படிங்கிற மாரிலாம் சொன்னதும், ராஜன் என்ன சொல்லுவாருன்னா, "ஓகே நீ போ. நான் வேலை முடிஞ்சதுமே வந்துரு" அப்படின்ட்டு சொல்லுவாரு. அடுத்ததா வெற்றி வந்து
ரவுண்ட் 2க்காக துரைய மீட் பண்றாரு ராத்திரி. துரை என்ன சொல்றாருன்னா, ஒரு செஃப்‌க்கு வந்து பிரஷர ஹேண்டில் பண்ண தெரியணும். ஸோ, இப்போ ரவுண்ட் 2ல நடக்க போறது பிரஷர் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. "சரசக கடைக்கு வந்துரு" அப்படின்ட்டு சொல்றாரு. "நான் அக்காட்ட சொல்லிடுறேன்" அப்படின்னு சொல்றாரு. வெற்றி சரசக கடைக்கு போனதுமே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "அந்த வீடு வரைக்கும் போயிட்டு வரேன், கொஞ்சம் பார்த்துக்கோன்னு" சொல்லிட்டு போறாங்க. வெற்றி கஸ்டமருக்கு அந்த சாப்பாடுலாம் எடுத்து குடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில துரை வந்து வெளிய ஒரு போர்டு வச்சிருக்கும் இல்லையா? அந்த என்னென்ன ஐட்டம்லாம் இன்னைக்கு இருக்கு அப்படின்ட்டு, அத வந்து அழிக்கிறாரு. அழிச்சுட்டு என்னமோ எழுதுறாரு. வெற்றி வெளிய வந்து என்ன எழுதுனாருன்னு பார்த்தா, பயங்கர ட்விஸ்ட் வச்சு விட்டுருந்தாரு துரை. அதில எழுதியிருக்கு, "இங்க என்ன சாப்பிட்டாலும் ரூ. 1 தான். ஆனா பார்சல் கிடையாது" அப்படின்ட்டு. இத பார்த்தது வெற்றி செம்ம ஷாக் ஆயிடுறாரு. அத படிச்ச இன்னொரு கஸ்டமர் அப்பதான் சாப்பிட்டு வெளிய வந்திருப்பாரு. "ஓ! ரூ. 1 தானா? அப்ப எனக்கு இன்னும் 2 பிளேட் தாங்க" அப்படின்னு சொல்லுவாரு. அங்க நிக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு காட்டுவாரு. எல்லாருமே அப்புறம் எங்களுக்கு ஒண்ணு, எங்களுக்கு ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. ஃபோன் போட்டுலாம் கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ கூட்டம் அலமோத ஆரம்பிச்சுரும். ஆனாலும் வெற்றி வந்து ஏதாவது சமாளிச்சுட்டு இருப்பாரு. எல்லாரும் சாப்பாடு குடுத்துட்டு இருப்பாரு. இத துரை வந்து நோட் பண்ணிட்டே இருப்பாரு. அடுத்ததா அங்க வர்ற சரசக்கா வந்து ஐயோ! ராமான்னு அழ ஆரம்பிச்சுடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, "துரை அங்க பாரு இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்ட்டு, வீட்ல போய் அரிசி வச்சுட்டு வரதுக்குள்ள, இங்க இருக்க சாப்பாடுலாம் முடிச்சுட்டான். அதோட எல்லாரும் ரூ. 1 தான் குடுத்துட்டு போயிருக்காங்க" அப்படின்ட்டு சொல்றாங்க. வெற்றி அந்த ரூ. 1லாம் வந்து ஒரு கர்ச்சீப்ல கட்டி துரைட்ட குடுப்பாரு. "சரி நல்லபடியா எல்லாம் ஆயிட்டு" அப்படின்னு சொல்லுவாரு. வெற்றி வந்து என்ன சொல்லுவாருன்னா, அக்கா அழுறத பார்த்து, "அக்கா இப்போதைக்கு இத வச்சுக்கோங்க" அப்படின்ட்டு அந்த ரூ. 1 காயின் இருக்கும் இல்லையா? அந்த கர்ச்சீப்ல கட்டுனத குடுத்துட்டு, "என்னோட சம்பளம் வந்ததும் நான் உங்களுக்கு இந்த பணத்தெல்லாம் குடுத்துடுறேன்" அப்படின்னு சொல்லிருவாரு. அப்புறம் துரை பின்னாடி ஓடுவாரு. "சார் நீங்க ஒண்ணுமே சொல்லலையா? நான் அது பாஸா என்னன்ட்டு" அப்படின்னு சொன்னோனே, "நாளைக்கு காலையில 4 மணிக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு ஸ்மைல் பண்ணிட்டு. உடனே நம்ம வெற்றி பயங்கர ஹாப்பி ஆயிடுவாரு. இதோட இந்த எபிசோடு முடியுதுங்க. அடுத்த எபிசோடுடைய ஸ்டார்ட்லயே நம்ம பார்த்தோம்னா, நடுக்கடல்ல ஒரு போட் நிக்குங்க. அதுல வந்து நம்ம வெற்றியும், துரையும் இருக்காங்க. ரொம்ப நேரமா அப்படியே உட்கார்ந்து அவரு ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சைட் டிஷ்லாம் சைட்ல வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம வெற்றி மாஸ்டர் 3வது ரவுண்ட் அடிச்சு சொன்னதுக்கப்புறம், அவர் என்ன சொல்றாருன்னா, "என்னோட சைட் டிஷ்லாம் முடிஞ்சுட்டு, இப்போ இந்த இடத்துல நீ எனக்கு ஏதாவது குக் பண்ணி குடு, சூடா குடு" அப்படின்னு சொல்றாரு. "இந்த இடத்துலயா?" அப்படின்ட்டு சொல்றாரு வெற்றி. "வேணா நீங்க அந்த கரைக்கு அந்த போட்ட விடுங்க, நான் அங்க ஏதாவது பண்ணி தரேன்" அப்படின்னோனே, "இல்ல எனக்கு இங்க தான் வேணும்" அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி என்ன பண்ணலான்னு தெரியல. அப்புறமா அவர் கொஞ்சம் யோசிச்சு அந்த தூண்டில் இருக்கு. அதுல ஒரு மீன பிடிக்கிறாரு. அத கழுவிட்டு, இவர் சைட் டிஷ் சாப்பிட்டுட்டு இருந்தாரு இல்லையா? அந்த மாங்கா, அப்புறம் வத்தப்பொடியும், அந்த உப்பு இருக்கு. ஸோ, அதெல்லாம் அதில தடவி, அந்த மாங்கா இருந்தது அந்த வாழை இலையில. ஸோ, அதில வந்து இந்த மீன நல்லா பொதிஞ்சு, மோட்டார் வந்து ஓடிட்டுருக்கும். அது வந்து மோட்டார் போட். ஸோ, அதில சூடா இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல போயிட்டு இந்த வாழை இலையில பொதிஞ்ச அந்த மீன கொண்டு போய் நல்லா அப்படி வச்சு வச்சு எடுக்குறாரு. எடுத்து கொண்டு வந்து நம்ம துரைட்ட குடுக்குறாரு. அத அவரு அப்படி லேசா தொட்டு பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, "டேஸ்ட்டு நான் எதிர்பார்த்த மாரி இல்ல. அங்கங்க வேகவும் இல்ல. ஆனா, இதெல்லாம் வந்து இந்த ரவுண்டோடைய முக்கியமான விஷயம் கிடையாது" அப்படின்னு சொல்றாரு. நம்ம வெற்றி வந்து கொஞ்சம் அப்செட்டா இருக்கிறாரு. "நீ வந்து எனக்கு சமைச்சு குடுக்கணும் சூடா. அதான் வந்து இந்த ரவுண்டோட மெயின் விஷயமே" அப்படின்னு சொல்றாரு. அத நீ பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு வெற்றி. இன்னைக்கு ஈவினிங்கே நம்ம ட்ரெய்னிங்க ஸ்டார்ட் பண்ணிடலான்னு துரை சொல்லிடுறாரு. அப்புறமா நம்ம கிச்சன காட்டுறாங்க. பாண்டி வந்து அங்க ஃபுட் ஆர்டர் எடுக்க வந்திருக்காரு. கிச்சன வந்து சுத்தமாவே சமாளிக்கவே முடியல. விக்கி, வேணி, ரம்யா, சிவாவால. ஏன்னா ரொம்ப ஆர்டர் வந்துட்டுருக்கு. பாண்டியே வந்து "டேய் சீக்கிரம் தாங்கடா, சீக்கிரம் தாங்கன்னு" கேட்டுட்டே இருக்காரு. அந்த நேரத்தில நம்ம வெற்றி ஃபோன் பண்ணி, இந்த மாரி 3 ரவுண்டு முடிஞ்சுட்டு அப்படிங்கிற அந்த ஹாப்பியான நியூஸ சொல்றாரு. பாண்டிக்கு வந்து ஹாப்பியா இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, "இங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கடா கிச்சன்ல. சீக்கிரம் வான்னு" சொல்றாரு. ஆனா வெற்றி என்ன சொல்றாருன்னா, "இல்ல ஈவினிங்கே இன்னைக்கு ட்ரெய்னிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ட்டாரு மாஸ்டர்" அப்படின்னு சொன்ன உடனே, அவர்ட்ட பர்மிஷன் கேட்டு வான்னு பாண்டி சொல்றாரு. "ஃபர்ஸ்ட் டே நான் எப்படி கேட்கறது? 2, 3 நாள் ஆயிருந்தா கூட பரவால்ல" அப்படின்ட்டு வெற்றி சொல்லிடுறாரு. "எப்படியாவது சமாளிச்சுக்கோங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாரு. "சரி பரவால்ல பார்த்துக்கலாம்" அப்படின்ட்டு பாண்டியும் சொல்லிடுறாரு. அடுத்ததா பீச்ல நின்னு துரை வந்து நம்ம வெற்றிட்ட என்ன சொல்றாருன்னா, "உனக்கு வந்து ஏன் ஸ்டார் ஷெஃப் ஆகணும்? அத எனக்கு முதல்ல சொல்லு" அப்படின்னு சொல்றாரு. "பேர் வேணுமா? கார் வேணுமா? புகழ் வேணுமா? இல்ல எல்லாரும் உன்ன வந்துட்டு ஏளனம் பண்ணாங்களே, அதுக்காண்டி பதில் சொல்றதுக்காண்டி உனக்கு இல்ல ஜெயிக்கணுமா?" அப்படிலாம் கேட்குறாரு. "உண்மைய சொல்லு" அப்படின்ட்டு சொல்றாரு. வெற்றி வந்து, "இதுல எதுவுமே இல்ல. எங்க அப்பாக்காக" அப்படின்னு சொல்றாரு. "அப்பாக்காகவா?" அப்படின்ட்டு கேட்காரு துரை. "சின்ன வயசுல எங்கள நடுத்தெருவுல விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு நாங்க நெனச்சோம். ஆனா எனக்கு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிய வந்திருக்கு. நான் வேல பார்க்குற அந்த ரெசார்ட்ல தான் எங்க அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேல பார்த்துட்டு இருந்திருக்காரு" அப்படின்ட்டு. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார் ஷெஃப்ல கலந்துக்கணும்னு போராடி இருக்காரு. ஆனா திடீர்னு வந்து அவர் எங்க போனாருன்னே தெரியல. இந்த எல்லா விஷயமும் எனக்கு இப்போ ரீசென்ட்டா தான் தெரிய வந்துச்சு. அதனால அவரு விட்டுட்டு போனத நான் கண்டிப்பா முடிக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. சிதம்பரத்தோட பையன் வெற்றி அப்படிங்கிற மாரி சொல்லணும் அப்படிங்கிற மாரி சொன்னதும், சிதம்பரங்கிற பேர கேட்டதுமே நம்ம துரை ஒரு மாரி ஆயிடுறாரு. அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. அங்கருந்து நடக்க ஆரம்பிச்சுடுறாரு. வெற்றி வந்து மாஸ்டர் என்னாச்சுன்னு சொல்றாரு. ஆனா அவர் எதுவுமே பதில் பேசாம அங்கருந்து நடந்து போயிடுறாரு. இப்போ சிதம்பரத்துக்கும், துரைக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு போல இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க கண்டிப்பா நம்ம ஆர்வமா தான் இருக்கிறோம். அடுத்ததா நமக்கு நெடுமாறனுடைய வீட்ட காட்டுறாங்க. அங்க ஐஷு வந்து மறுபடியும் ஒரு புது டிஷ் பண்ணி கொண்டு வந்து அப்பாட்ட குடுக்குறாங்க. அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு,
நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்றாரு. நீ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்ட அப்படின்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன ஃபைன் டியூனிங் தான். அதுவும் பண்ணிட்டேன்னா, நீ தான் வின் பண்ண போற அப்படின்ட்டு சொல்றாரு. அப்புறம் திடீர்னு எமோஷனல் ஆயிடுறாரு. லாஸ்ட் டைம் நடந்த அந்த ஸ்டார் ஷேஃப்ப நெனச்சு வருந்துறாரு. அங்க நடந்த அந்த அவமானங்கள் அதெல்லாம் நெனச்சு ரொம்ப ஒரு மாரி கலங்குறாரு. ஐஷு வந்து கவலைப்படாதங்கப்பா, இந்த தடவ எல்லாமே சரியாயிரும் அப்படின்ட்டு சொல்றாங்க. "நீ கண்டிப்பா அதெல்லாம் சரி பண்ணிருவலாம்மா" அப்படின்ட்டு வில்லியும் சொல்லிட்டே இருக்காரு. "ஆமாப்பா" அப்படின்ட்டு அவங்க ரொம்ப உறுதியா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. இப்போ நைட்டு ரெசார்ட்ட காட்டுறாங்க. அந்த இன்வெஸ்டர்ஸோட அந்த முக்கியமான மீட்டிங். ராஜன் தான் அந்த மீட்டிங்ல நின்னு பேசுறாரு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே சாப்பாட சம்மந்தப்படுத்தி தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, "நெடுமாறன் போனதுக்கப்புறம், அந்த ஃபுட்ல வந்து காம்ப்ரமைஸ் இல்ல அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா?" அப்படின்லாம் சொல்றாங்க. ராஜன் என்ன சொல்றாருன்னா, "என்னதான் அந்த நபர் வந்து இவ்வளோ நல்லா சமைச்சுட்டு இருந்தாலுமே, அவர் மட்டும் வந்து அந்த சாப்பாடு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற சிஸ்டம் தான். ஸோ அதே சிஸ்டத்த வச்சு இப்ப நாங்க நல்லபடியா சாப்பாடுலாம் குடுத்துக்கிட்டு இருக்கிறோம்." அப்படின்னு அவர் சொல்றாரு. ரியா மற்றும் ரகுபதி அவர்களும் அந்த மீட்டிங்ல இருக்கிறாங்க. அங்க இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, "ரெசார்ட் வந்து இந்த கிட்சன தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. கிட்சன் வின் பண்ணுதுன்னா, ரெசார்ட்டும் வின் பண்ணும்." அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இப்படியே மீட்டிங் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்மளுக்கு கிச்சன காட்டுறாங்க. அங்க விக்கியோட அந்த தோரணே ஒரு மாரி மாறிருதுங்க. ஒரு மாரி லெதார்ஜிக்கா வேல பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறமா வேணி கூட போய் சொல்றாங்க, "சீக்கிரம் பண்ணுவோம்" அப்படின்ட்டு. "அதெல்லாம் முடிஞ்சிரும்" அப்படிங்கிற மாரிலாம் வந்து அவரு சொல்லிட்டு இருக்காரு. நம்மளால பார்க்க முடியுது. அங்க 2 ரூம் பாய்ஸ் வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்கும் வந்துடுறாங்க. அதாவது சாப்பாடு கொண்டு போவதுக்காக வந்துடுறாங்க. "சார் சீக்கிரம்" அப்படின்னு சொன்னதும், இப்படி கைய காட்டுறாரு. "அதெல்லாம் ஆயிரும்" அப்படிங்கிற மாரி ஒரு மாரி கோவத்துல கைய காட்டுறாரு. அடுத்ததா அந்த சாப்பாடெல்லாம் வந்து பிளேட்டிங் பண்றதே வந்து சும்மா ஏதோ நார்மலா சிம்பிளா பிளேட்டிங் பண்ண மாரி பண்றாரு. அப்புறம் ஒரு வழியா அந்த பசங்கட்ட குடுத்து விட்டுறாரு. குடுத்து விட்டதுக்கப்புறம் வில்லன் மாரி ஒரு ஸ்மைல் குடுக்குறாரு. ஸோ இவரோட ஆட்டம் ஆரம்பிச்சுட்டுன்னு தெரியுது. அடுத்ததா வெற்றி பாண்டிக்கு கால் பண்ணி எல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்கும்போது, "டேய் இந்த விக்கி எல்லாத்தையும் முடிச்சுட்டான்டா" அப்படிங்கிற மாரி பாண்டி சொல்றாரு. உடனே வெற்றிக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. "ஆனா நீ இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஈஸியா இருந்திருக்கும்" அப்படின்ட்டு சொல்றாரு. வெற்றி வந்து துரை எதுவுமே சொல்லாமலே போயிருவார் இல்லையா? ஸோ, அதனால அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு துரைக்காக. அடுத்து என்ன அப்டின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப நமக்கு ரூம் சர்வீஸ் பாய்ஸ் வந்து அந்த ஃபுட்டெல்லாம் அங்க சர்வ் பண்றாங்க கெஸ்ட்டுக்காக. கெஸ்ட் எல்லாருமே அங்க ரொம்ப நீளமா ஒரு டைனிங் டேபிள் மாரி இருக்கு. அதுல உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்காங்க. எல்லாருமே வாயில சாப்பாடு வச்சதுமே அப்படியே அவங்களோட முகமே சேஞ்ச் ஆயிருது. என்ன சாப்பாடு இது? அப்படிங்கிற மாரி அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் காட்டுது. ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க எல்லாருமே. ஓப்பனாவே சொல்லிடுறாங்க ராஜன கூப்பிட்டு. "என்ன சாப்பாடு இது? இப்படி ஒரு சாப்பாடு இவ்வளோ மோசமான சாப்பாடு நாங்க சாப்பிட்டதே கிடையாது." அப்படிலாம் சொல்லிடுறாங்க. மத்தியானம் ஒரு சில லேடீஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு உத்தமட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்களுமே ஒரு மாரி முகம் சுளிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. இது எல்லாத்தையுமே விக்கி வந்து அந்த சைட்ல ரூம்ல ஒரு கண்ணாடி இருக்கு. அதுல நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு இத பார்த்துட்டு. ரகுபதி, ரியா எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ராஜன கூப்பிட்டு இன்வெஸ்டர்ஸ் சொல்ல ஆரம்பிச்ச உடனே, ராஜன் என்ன சொல்றாருன்னா, "எனக்கு 1 நிமிஷம் குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க சைட்ல நின்னுட்டு இருக்கிற விக்கிய கூப்பிடுறாரு. அப்புறம் விக்கி, "என்ன இதெல்லாம் சாப்பாடுலாம் செக் பண்ணி அனுப்பலையா?" அப்படிலாம் சொன்னோனே, "இல்ல எல்லாம் பார்த்து நான் அனுப்புனேன்" அப்படின்னு சொல்றாரு. இல்ல அந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் நல்லா இல்லன்னு சொல்றாங்கல்ல. என்ன சார் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல எல்லாம் பார்த்து தான் அனுப்புனேன்ட்டு. திரும்ப திரும்ப அதே கேட்குறீங்க அப்படிலாம் வந்து அவரோட டோனே வந்து சேஞ்ச் ஆயிருது. ஒரு மாரி அதட்டுற டோன்ல பேசுறாரு விக்கி. டிஷ் எல்லாம் தப்பா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு ராஜன் சொல்றாரு. விக்கி என்ன சொல்றாருன்னா, "என்ன சார் நீங்க நான் வந்து நெடுமாறன் அவருடைய ஷெஃப் தான். ஆனா அதுக்காண்டி நெடுமாறன் பண்ண மாரியே பண்ணணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி சார் முடியும்?" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா நெடுமாறன் இல்லாத கிச்சன் இப்ப எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அது மாரிலாம் சொல்றாரு இடையில. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாருன்னா, மேனேஜரா இருந்தாலும் சரி, சிஇஓவா இருந்தாலும் சரி, ஷெஃப்ட்ட கொஞ்சம் ஒழுங்கா பேசணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல எனக்கு எந்த மரியாதையுமே இல்ல. மரியாதை இல்லாத இடத்துல நான் ஏன் இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த கேப்பு, ஷெஃப் கேப் அப்புறம் இடுப்புல கட்டியிருக்கிற அந்த ஏப்ரான் மாரி இருக்கிற அந்த அந்த அதையும் கழட்டிர்றாரு. கழட்டிட்டு, இனிமே என்னாலலாம் அங்க ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இது எல்லாத்தையுமே இன்வெஸ்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருக்காங்க. ரகுபதி, ரியா எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, "பாத்தியா நெடுமாறன் இல்லாதப்ப எப்படி நடக்குது பாத்தியா? நம்மளுக்கு இப்ப எல்லாம் ஓப்பனா தெரிஞ்சுட்டு" அப்படின்லாம் சொல்றாங்க அவங்க. அடுத்ததா சிவா, வேணி அங்க வந்துடுறாங்க. அவங்களுக்கும் இந்த விக்கியோட இந்த ஒரு இன்னொரு டிஃபரண்டான ஒரு முகத்த பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. விக்கி வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போவாரு. 2 ஸ்டெப்ஸ் தான் எடுத்து வைப்பாரு. வச்சுட்டு என்ன சொல்லுவாருன்னா, திரும்ப வந்து நெடுமாறன் இல்லாத கிச்சன் வந்து டெட் கிச்சன் அப்படின்னு சொல்லிருவாரு. இத கேட்டதும் எல்லாமே ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க. இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் ராஜன் எல்லாருமே. இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே எந்திச்சு ஒரு ஒருத்தரா கிளம்ப ஆரம்பிச்சுடுறாங்க. போம்போதும் வந்து சுத்தமா நல்லா இல்ல. இதெல்லாம் என்ன சாப்பாடு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டே போறாங்க. இத பார்த்ததும் ராஜன், ரியா, ரகுபதி அவர்கள், வேணி, சிவா எல்லாரும் ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. அடுத்ததா நம்ம வெற்றி அவசர அவசரமா அந்த ஷெஃபோட காஸ்டியூம் எல்லாம் போட்டு ஓடி வந்துட்டுருக்காரு. எதுத்தாப்புல உத்தமன் வராரு. வெற்றிய பார்த்ததும், "வெற்றி நீ எங்கடா போயிட்ட? இந்த விக்கி இருக்கானே, இவ்ளோ இம்பார்ட்டன்ட்டான இந்த இன்வெஸ்டர்ஸோட மீட்டிங்க நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டான்டா" அப்படின்ட்டு உத்தமன் சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. விக்கி சாப்பாட டேஸ்ட்டே இல்லாத மாரி சமைச்சு, இந்த மாரி பண்ணிட்டான் அப்டின்ட்டு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு உத்தமன். "நீ இருந்திருந்தனா ஏதாவது ஓரளவுக்கா சமாளிச்சிருப்ப. நீ வேற எங்கடா போயிட்ட?" அப்டின்னு கேட்காரு. இத கேட்டு அதிர்ச்சியாற வெற்றி உடனே அந்த சாப்பிட்டுட்டு இருந்தாங்களே அந்த இடத்துக்கு போறாரு. போயிட்டு
அங்க போய் அந்த டைனிங் டேபிள்ல இருக்கிற சாப்பாடுலாம் ஒண்ணொண்ணா எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு புரிஞ்சு போயிருது. இதுல வந்து ஒரு டேஸ்ட்டுமே இல்ல அப்டின்ட்டு. அப்புறமா ரகுபதி, ரியா எல்லாருமே ரொம்ப சோகமா அந்த அந்த ஹால விட்டே வெளிய வந்துடுறாங்க. வெளிய வந்ததுக்கப்புறம் தான் ரகுபதி அவர்களுக்கு ஒரு மாரி ஆகுது. அவர் டக்குனு அந்த படியில உட்காந்துடுறாரு. ரியா வந்து பார்த்துடுறாங்க. "என்னப்பா ஆயிட்டு?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லம்மா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே இந்த ரெசார்ட் என்ன ஆக போகுதுன்னு நெனச்சாலே எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நம்ம வெற்றி அங்க வராரு. வந்துட்டு இன்ட்ரோல காட்டுன அந்த எல்லா விஷயமே சொல்றாரு. வெற்றி என்ன சொல்றாருன்னா, "சார் இந்த ரெசார்ட் எனக்கு ரொம்ப குடுத்துருக்கு. எங்க அப்பா அங்க தான் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்திருக்கு. என் தங்கச்சிய படிக்க வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட ரெசார்ட்ட நான் அப்படிலாம் போ விட மாட்டேன் சார். நான் வந்து ஸ்டார் ஷெஃப்க்காண்டி ட்ரெய்னிங்கும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் கண்டிப்பா ஸ்டார் ஷெஃப் காம்படிஷன்ல கலந்துக்குவேன். அதுல ஜெயிச்சு, நான் கண்டிப்பா நம்ம ரெசார்ட்ட பழைய நிலைமைக்கு கொண்டு வருவேன். கொண்டு வந்து உங்க கையில குடுத்துட்டு தான் நான் வேற எங்கேயுமே போவேன்" அப்படின்னு சொல்றாரு. "இது வந்து எங்க அப்பா மேல சத்தியம் சார்" அப்படின்ட்டு எந்திச்சு நின்னு சொல்றாரு. ஸோ அந்த இன்டர்வியூல பார்த்த அந்த சீன் வந்து இப்போ நமக்கு காட்டுறாங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்திருக்கு. விக்கி வந்து நம்ம உத்தமன் அவர்கள் சொன்ன மாரியே நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டாரு. அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க கண்டிப்பா நம்ம ஆர்வமா இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இந்த எல்லா இன்சிடென்ட் பத்தியும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரத்தோட எபிசோட்ஸ் இதோட விறுவிறுப்பா இருக்க போது. அதோட ரிவ்யூவும் நம்ம சேனல்ல வந்துரும். அதனால சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. மேலும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் பார்க்குறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். பாய்.